அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இதான வெள்ளிப்பொழுதில் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடிக்கின்றோம். எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடி இன்றைய 4 நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லும் நேரம் 8/9/15 யோகஸ் மாதம் 2025 மற்றும் ஒரு வெள்ளிக்காலை நேரலைப்படுத்தோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் மும்மத சிந்தனை நேரம், அதனைத் தொடர்ந்து மும்மத பன்னிசை நேரம், தொடர்ந்து கேள்விக்கணைகள் தோப்போடு செல்வி தியானந்தன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல்தடல் தோப்போடு ஜெயமலை ஜெயம் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். சிந்தனை நேரம் இன்று நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வருகை தரமாட்டார். அவர் காட்டு மாதா கோயிலுக்கு எல்லோருக்குமாக பிரார்த்தனை செய்ய போயிருக்கின்றார். ஜியானட்சன் அவர்கள் சற்று நேரத்தில் வருகின்றேன் என்ற தகவல் எடுத்திருக்கின்றார். இப்பொழுது டேவிட் அண்ணா வணக்கம் வாங்கோ, அல்லது ராஜினியக்கு அவசரம் என்றால் யாராவது ஒருவர். பாலன் அண்ணாவை காணோம் இதுவரைக்கும். சரி வணக்கம். ராஜினிக்கு அவசரம் என்றால் நீங்கள் அல்லது சரி பாலன் அண்ணா வந்திருக்கிறார். அப்போ டேவிட் அண்ணா வணக்கம் வாங்க. ஓகே ஆமாம் ஓகே. மருதமடு மாதாவே மனுக்குலத்தின் தாயாரே கருணையருள் ஜபமாலை கனிந்திட நாம் செய்தாயே. ஓபிரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றார் பட்டத்து அரசி என்கின்றது திருப்பாடல் 45. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே மற்றும் தங்கை ராஜினி அல்போன்ஸ் தம்பி பாலன் அவர்களுக்கும் இன்றைய நாளிலே காலை வணக்கத்தையும் இறை அன்னையின் ஆசிரையும் தெரிவித்துக் கொண்டு நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1905 பொதுக்காலம் 19ஆம் வாரம் இன்று வெள்ளி தினமுமாகும். இன்று திரு அவை அன்னை மரியா அவின் விண்ணேற்பு பெருவிழாவாக கொண்டாடுகின்றது அகில உலகமெங்கும். அன்பான உறவுகளை எமக்காக பரிந்து பேசும் அன்னையை மரியாளை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஓ அன்னையே உன் பிள்ளை நாம் அல்லவோ, எம்மை நீ கை நெகிழாயே. உத்தமி எம்மை பெற்ற தாயிலும் மிக்க அன்புள்ள ரட்சகே ரட்சகே உம்மை நம்பினோம். பஞ்சம் போர்ப்பிணினோய் பாரினில் பலுகியே வருத்துதம்மா. தஞ்சம் என அடைந்தோம் உம்மகன் இயேசுவை எம்மிடத்தீர்த்திட வேண்டுவாயே. ஓ அன்னையே உன் பிள்ளை நாம் அல்லவோ, எம்மை நீ கை நெகிழாயே. உத்தமி எம்மை பெற்ற தாயிலும் மிக்க அன்புள்ள ரட்சகே ரட்சகே உம்மை நம்பினோம். வாழ்த்தொலியாக மரியா அல்லேலுயா அல்லேலுயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார், வானக தூதரணிகள் மகிழ்கின்றன அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 56 வரை. அந்நாட்களில் மரியாள் புறப்பட்டு யூதா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்று சக்கரியாவின் வீட்டிற்கு வந்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். மரியாளின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டவுடனே அவள் வயிற்றினிலே உள்ள குழந்தை துள்ளியது. எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்ப பெற்று பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டதே. என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? உமது வாழ்த்து என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது.
ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்தவள் பேறு பெற்றவளே என்று உரக்க கூவினாள். அப்போது மரியாள் உரைத்ததாவது: என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் களி கூறுகின்றது. ஏனெனில் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார். இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே. ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்தார். அவர்தம் பெயர் புனிதமாமே, அவர்தம் இரக்கம் அவரை அஞ்சுவோர்க்கு தலைமுறை தலைமுறையாய் உள்ளதாமே. அவர் தமது கைவன்மையை காட்டினார், நெஞ்சிலே செருக்குற்றவர்களை சிதறடித்தார். வலியோரை அரியணையின் நின்று அகற்றினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நலங்களால் நிரப்பினார். செல்வரை வருங்கையராய் அனுப்பினார், நம் முன்னோருக்கு அவர் சொன்னது போலவே. ஆபிரகாமுக்கும் அவர் வழி வந்தோர்க்கும் என்றென்றும் இரக்கம் காட்ட நினைவு கூர்ந்து தம் அடியானாகிய இஸ்ராயேலை ஆதரித்தார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு வீடு திரும்பினாள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்று அகில உலகம் எங்கும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை திருச்சபை கொண்டாடுகின்றது. இன்று எம் நாட்டிலும் மடுத்திருப்பதியிலே 7 லட்சம் 8 லட்சம் பேர் அநேகமாக கூடுவார்கள். இந்த திருவிழா சைவர்கள் என்று இல்லாமல், இஸ்லாமியர்கள் என்று இல்லாமல், பௌத்த மதத்தினர் என்று இல்லாமல் எல்லோருமே கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக இருக்கின்றது. மற்றும் புற மதத்திலும் அநேகம் பேர் இல்லாவிட்டாலும் சிறிதளவாகுதல் கலந்து கொள்ளுதல் அவர்களுடைய அந்த வழிபாட்டின் பண்பாடாகும். ஆகவே இன்றைய நாளிலே இந்த வாசித்த இந்த நற்செய்தியானது மரியாள் புறப்பட்டு தன்னுடைய குசின் என்று சொல்லி சொன்னால் அவளுடைய மைத்துனி வீட்டுக்கு செல்லுகின்றார். அப்போது அவவும் கெற்பனியாக இருக்கின்றார். அதாவது எத்தனையோ காலம் குழந்தை இல்லாமல் இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் வரை அவர் கருத்தரித்து அவவும் மாதமாக இருக்கின்றார். அந்த நேரத்திலே தேவதாயார் அங்கு செல்லுகின்றார். சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார். வாழ்த்து தெரிவிக்கும் போது வேதாகமம் கூறுகின்றது, எலிசபெத்தினுடைய கருவிலே இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று சொல்லி. ஏனென்று சொல்லி சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவிக்கவிருந்தவர் இந்த இஸ்னாபகர்லப்பர். அந்த குழந்தையைத்தான் இவர் கருத்தரித்திருந்தார். அப்போ ஆகவே அந்த குழந்தை தான் முன்னோடியாக வந்ததை குறித்து மகிழ்ந்தது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போதுதான் மரியாள் இந்த பாடலை நான் இப்போது வாசித்த இந்த மரியாளின் பாடல், அதாவது என் ஆத்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்ற பாடலை பாடுகின்றார். ஆகவே அந்த நேரத்திலே அவர் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தையும் முக்கியமானது. ஆபிரகாமுக்கும் அவர் வழி வந்தோர்க்கும் என்றென்றும் இரக்கம் காட்டு நினைவு கூர்ந்து தம் அடியானாக இஸ்ராயேலை, அதாவது ஆபிரகாமின் பேரரை, ஈசாக்கின் மகன் யாக்கோப்பை, அதாவது இஸ்ராயேல் என்றுதான் அவருக்கு பேர் இருந்தது. பிறகு யாக்கோப் என்று பேர் இருந்தது. பிறகுதான் அவரை இஸ்ராயேல் என்று சொல்லி அழைத்தார்கள். அது ஆண்டவர் கொடுத்த அந்த பேர் அவருக்கு. நீ இன்று யாக்கோப் அல்ல, இன்று முதல் நீ இஸ்ராயேல் எனப்படுவாய் என்று சொல்லி அவருக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்து அவரை மறுபடியும் அழைத்து வந்து தகப்பன் அவருடைய சொந்த ஊருக்கு அழைத்து வந்து அங்கிருந்து எகிப்துக்கு போய் அங்கு குடியிருந்தார்கள். ஆகவே இதுதான் இன்றைய நாளின் செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே இன்னொரு விடயத்தையும் கூறி விடைபெறுகின்றேன். அன்னையின் முன்னேற்பு விழாவையும் நாட்டின் விடுதலை பெருவிழாவையும் இணைத்து கொண்டாடுகின்றது இன்றைக்கு இந்தியா. அதாவது விடுதலை பெற்று 70 ஆண்டுகள் கழிந்த பின்னும் நாம் இன்னும் அக விடுதலை, சமத்துவம், வலியோரின் பொருளாதார தன்னிறைவு ஆகியன அடையவில்லை என்று கூறுகிறார்கள். அரசு விடுதலை, அக விடுதலை என்று புற விடுதலையால் என்ன பயம்? தன் மதிப்பு என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறும் மனநிலை, இருப்பவற்றில் மனநிறைவு கொள்ளுதல், பெற்ற கொடைகளில் பெருமகிழ்வு கொள்ளுதல், இருப்பவற்றை பகிர்ந்து வாழும் மனம், கடந்த கால கசப்பு அனுபவங்களை மறந்து விடுதல், எதிர்கால கவலைகளில் ஆழ்ந்து விடாதிருத்தல் போன்றவையே அக விடுதலையின் அடித்தளங்கள். இத்தகைய அக விடுதலை பெற்ற அண்ணல் காந்தி, நெல்சன் மண்டேலா போன்றோரே புற விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். அன்னை மரியாவும் அக விடுதலையின் மாதிரியாகவும் புற விடுதலையின் வெடிவள்ளியுமாக இருக்கின்றார் என்பதை நாம் நினைவுகூர்ந்து அவரிடம் நம்மை ஒப்படைத்து அவர் மூலமாக எங்களுடைய கருத்துக்களை
விண்ணப்பித்து அவருடைய அருட்கொடைகளை பரிந்து பேசுதலை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இன்றைய நாளிலே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகட்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டிய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, தங்கை ராஜினி அல்போன்ஸ், தம்பி பாலன் அவர்களுக்கும் இன்றைய நாள் விழா வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டுமாக ஞாயிறு தினம் தம்பி அவர்களுடன் சந்திக்கும் வரை தேடும் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதத்தில் நன்றி, வணக்கம் தங்கியே. மிக நன்றி அண்ணா. உங்களுக்கு இனிய பொழுதுகளாக அமைய வாழ்த்துக்கள். பேரன் வீட்டை நிற்கிறார் போல. பேரன் 2 பேர் நிற்கணும். இன்றைக்கு மகள் எல்லாரும் நிற்கணும், மகள் மருமகன் எல்லாரும் நிற்கணும். லீவு நாள் தானே. அப்ப சார் ஏன் இன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே தானே இன்றைக்கு பிரான்ஸ்ல? ஓகே. இன்றைக்கு இங்கே இல்லை, இங்கே வார திங்கட்கிழமைக்கு இங்க பப்ளிக் ஹாலிடே இன்னைக்கு. ஓகே ஓகே. அப்ப எல்லாரும் வீட்டோட சரி என்ஜாய் பண்ணுங்க நாளை. ஷோர்னே ஃபெரின்னு சொல்லுவார்கள். ஓகே. தோட்டத்து மரக்கறி எல்லாம் எல்லாரும் சமைச்சு சரியான வெயில் தான் இருந்தாலும் எல்லா வேலையும் செய்து முடிச்சாச்சு. நீ சனிக்கிழமை இரவு வீட்டுக்கு செல்ல வேண்டும். அப்படியே பயணங்களும் போக. நீங்க அங்கதானே நிக்கிறீங்க? சரி சரி. எங்க மகள் வீட்டுல. ஓகே 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 சரி. அப்போ எல்லா மரக்கரையும் கொண்டு வழியாக சாப்பிடுங்க, அங்கே சமைச்சு கொடுங்க, கொடுத்துட்டு வந்து சேருங்கோ. உங்களுக்கு வெளியே சனி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாகவே வாழ்த்துக்கள்னா தொடர்ந்து கொள்வோம். ஓகே, நன்றி வணக்கம் அம்மா. நன்றி நன்றி வணக்கம். பாலம்பேலு பிள்ளையோட வணக்கம். இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். எப்படி நலமாக உற்சாகமாக இருக்கீங்க? நல்லா உற்சாகம். நீங்கள் நலம் தானே? நாங்கள் நிலத்தோடு நன்றி சகோதரி. இப்படி முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயக்கு நாளத்திலிருந்து கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமோத்தின் அதிபர் திருவாளர் அடாமோகன் குடும்பத்தினருக்கும் சற்று பாமோத்தில் கடன் சிறப்பிக்கிற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் சற்று எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் அன்னூசினமும் கிடைக்கும் சொல்லி பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு தண்டனை நம்முடைய வேலுப்பிள்ளை பாலன் இந்த அச்சன் தொழிலக்கம் சவரி 577 சொல்லிக்கொண்டு வணங்க போல நான் பரிசுத்த வேதாகம், அதாவது பைபிள்ல இருந்து ஆதியாகம் அதிகாரம் வாசிக்கிறேன்னா நேற்று வாசித்தது அதிகாரம் 8. அதில் ஒரு சின்ன ஒரு தொகுப்பாக பூவின் நோவா வந்து அந்த புகழை திறந்து வாக்குறார். அந்த கப்பல் புகழை திறந்து வாக்குறார். பூமிக்கு இடமெல்லாம் பத்தி போயிட்டுது. அப்போ தேவன் நோவாக்கு சொல்றார், நீயும் இந்த மனை பிள்ளைகள் எல்லாரும் உன்னோட இந்த மிருகங்கள் ஜீவங்கள் எல்லாரும் வெளியில புறப்பட்டு வெளியில வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஆசீர்வதிச்சு விடுறார். இங்க பூமியில பல்கி பெருங்கன்னு சொல்லி தேவன் கத்தர் ஆசீர்வதிச்சு மனைவி குடும்பத்தையும் அந்த சொல்ற அந்த உன்னோட அந்த பறவை எல்லாத்தையும் வெளியே விடு, அவையில பல்கி பெறட்டும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி ஆசீர்வதிச்சு விடுறார். அப்படி சொல்லிக்கிட்டு கத்தர் வந்து மனஸ்தாபப்படுறார். அந்த இனிமேல் வந்து மனுஷன் நிமித்தம் தான் பூமியை சபிக்க மாட்டேன். அந்த பூமியை வந்து அடித்தவரான வெள்ளத்தினாலே அந்த கொடுமையெல்லாம் அடித்தபடியா சொல்றார். நான் வந்து இனி பூமியை மனஸ்தாபப்படி சொல்றேன், இனி நான் வந்து பூமியை சமைப்பதில்லைன்னு சொல்லியும் இனி சகல ஜீவன்களையும் தான் சங்கரிப்பதில்லைன்னு சொல்லிக்க. இனிமேல் ஒரு காலத்துல எல்லா ஜீவன்களையும் நான் சங்கரிப்பதில்லை சொல்லி கேட்டு முடிஞ்சது இந்த தொடர்ச்சி. ஆதியாகம் 9ஆம் அதிகாரம் உரைவார்த்தைகள் 1-10 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ
அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. நீங்கள் பருகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். தொடர்ச்சி சகோதரி ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். அதனுடைய பேர் சுத்தமுள்ள நாமத்துக்கு சோதனை. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரம் உண்டு, திடன்கொள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, திடன்கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆமென். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன், உலகத்தை நான் ஜெயித்தேன். அன்பான நம்மளுக்கு முன்னு சொல்லிக்கொண்டு அன்பான தகப்பனே, எல்லா குடும்பங்களும் தேவையை தந்தீங்க ராஜா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் தகப்பனே சோத்திரம் மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே, குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக அனுசவன் தகப்பனே, சோத்திரம் மற்றும் தகப்பனே, பாமூத்து கலந்து சாதிக்கின்ற அனைத்து தேவ குழந்தைகளுக்கும் மற்றும் உலக ரீதியுள்ள அனைத்து தேவ குழந்தைகளுக்கும் அவருடைய தேவையை சந்திக்க ஜெபிக்கிறேன் ராஜா. பாரு தகப்பனே, அவருடைய நரம்பு மன்றங்களை தொட்டு நீங்கள் சுகப்படுத்த ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதுக்காக அனுசவன் தகப்பனே, அவருடைய கைது செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அவரோட கூடவே இருந்து விரைவாக ஆசீர்வதித்து அனுதினமும் மனிதத்தை ஒன்று ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் சோத்தாப்பனே, சோத்திரம் மற்றும் இவர்களது பெற்றோர்களுக்கு அனுதினமும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் கொடுத்தவர்கள் நீங்கள் அனுதினமும் பாதுகாப்பாக எடுத்தவரை ஜபிக்கிறேன் ராஜா. ஆனால் உலகம் கூட வேண்டு ஆசீர்வதிங்க, பணியெடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளும். மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கு நிறைந்த ஞானத்தையும் மனிதனமும் உங்களை பாதுகாப்பின் உங்களை கூடவே இருந்து அதை வருடத்தவனை ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நடுசல் தகப்பனே, சோத்திரம் மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து சொல்லி தப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு விடவரன் சகோதரி, நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. பிரார்த்தனைகளுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ராஜினியக்கா, வணக்கம். வணக்கம் பாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம்.
இன்று வெள்ளிக்கிழமை அன்று மடு மாதாவின் திருநாளும் அன்றே வந்துவிட்டது. அதை நாம் நினைவு கொண்டு கொண்டு மருத மடுத்தாயிடம் வேண்டுவோம். தாயே அழகு நிறை அம்மா நீரல்லவோ, எங்கள் தஞ்சம் நீரல்லவோ, எங்கள் துணையும் நீரல்லவோ, உம்மை இறந்து கேட்கின்றோம். உம்மை தயக்கன் கொண்டு பாரும் அம்மா. தாயை துயர் துடைப்பவரே, அது பாசம் மேல் நிறைய வேண்டும், நீர் எம்மில் ஒளிர வேண்டும், மனம் வேண்டும், நாமம் உம்மை வேண்ட வேண்டும், என் நம்பிக்கை வைக்க வேண்டும். எனவே உம்மிடம் இருந்து கேட்கின்றோம். புலம்பெயர்ந்து வந்து எல்லோரும் திக்கு திக்காய் இருக்கின்றோம். நாம் எல்லாரும் ஒன்றாய் வாழ வேண்டும் என்று திருமகளிடம் வேண்டிக் கொண்டு நோயால் பீடிக்கப்பட்ட அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டுவோம். மருதமடு அன்னை. மகிமை நிறை மாமரியே, மாதவரு பூரணியே, மக்கள் பாவம் பொறுத்தருள வந்தாடாய் நின் சுதனை. மருதமடு மாதாவே, மனுக்குலத்தின் தாயாரே, கருணையருட் சபமாலை அணிந்திட நாம் செய்தாயே. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. வணக்கம் அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். லட்சக்கணக்கில் போவார்களா மடுமாதாக்கு? சரியான இந்த நாங்கள் கூடுதலாக அது 2 முறை நான் போயிருக்கையும் அந்த ஆடி பெருநாளுக்குன்னு சொன்னால் எங்களோட பாசோரம், எங்களோட கோயில் பெருநாள் பாசோரம் அந்தோனியார் கோயில் பெருநாள் முடிய ஒரு நாள் அடுத்த நாள் எங்களோட கோயில் பெருநாள் தொடங்கிடும். அதுக்கப்புறம் ஆடி 2ஆம் தேதி மடு பெருநாளுக்கு வந்து 3க்கு நிற்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி இருக்கிறது எனக்கு. அது அந்த நாள்லாம் போகணும்னு 2 முறை கிடைச்சது. இது 3 வருஷத்துக்கு முதல் போயிருக்கே அந்த ஒரு ஃபாதர் இவாப்போட தம்பி அவட்ட ஓடின 25வது ஜூபிலிக்கு எல்லா இடத்துலையும் வந்து போனது. நாங்களும் போனாங்க 3 பேர் சகோதரங்களும். அது வந்து ஆவணி மாதம். அப்போ ஆவணி பெருநாளுக்கு போனால் கால் எடுத்து வைக்க இல்லாத நிலா, அவ்வளவு சன்னம். இந்த குழந்தைங்க தங்கச்சிக்கு அந்த கொரோனா வந்து 7ஆம் சொல்லிட்டாங்க சாக போறது. ஒரு தப்பின ஒரு புதுமாவுக்கு அவன் சொல்லி போட்டான், எனக்கு ஏழாவது என்ன செய்து நான் போறேன். அவள் திரும்பி போயிட்டாள். வந்த வழி அந்த கோயிலுக்கு தான் நான் கிளம்பி நுழையில வழியில நின்றுட்டா. என்ன நான் நெரிச்சு முன்னுக்கு போயிட்டா நேரா பூசா தெரியுது, ஆனா வடிவா தெரியுது இல்லை. அவ்வளோ சனம். அதான் சொன்ன ஆவணியில சனம் கூடத்தான். நான் இந்த அப்பதான் ஆவணி மாதம் போனேன். நான் ஆடி மாதம் பரவாயில்ல, ஆடி 2ஆம் தேதி நடக்கிறது பெருநாள். இது ஆவணிக்கு சட்டியான சனம். சொல்றீங்க இப்பதானே? இப்ப இன்றைக்கு தான் ஆவணி 15 இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம். திரும்ப மாட்டீங்க. ஒரு ஆள் தச்சாம வெளியில போகணும் மாட்டா. அதுவும் வெயில் ஒரு பக்கம் அவ்வளவு நேரம் நிக்கணும். ஆனா இப்ப உள்ள சர்ச்சுக்குள்ள போய் கும்பிடல் ரொம்ப அளவுக்கு இருக்குமா? இல்ல 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 அது உடனே கும்பிடவே இல்லை. அது எனக்கு ஒரு முறை போய்க்க அந்த பூசை தொடங்கைக்கு முதல் சிஸ்டர் சொன்னா வான்னு சொல்லி அந்த மடுமாதா கொண்டு போய்க்கும் முதல் அந்த பீடத்துல இருக்கேக்க ஃபாதர் செய்யற உள்ளால போய் உடனே மண்டாடிட்டு போன முடியாது. எனக்கு எல்லாத்துக்கும் சரியான லைன்ல இஞ்ச மாதிரி தான் கேளார் மாதிரி சரியான தூர லைன்ல நிக்கணும் பூசை முடிஞ்சா. அதே போலதான் வாஷிங்காமண்டோர் இடத்துலயும் கியூ. சிஸ்டர் சொன்னா காலம் எனக்கு அதை படம் அனுப்பி போட்டு அங்க பெருநாளுக்கு நிக்கிறா நேற்று நின்றவா. அப்ப அவ சொன்னா தனக்கும் இப்படித்தான் நிற்க நேரம் போயிடுமா, நீ சிஸ்டம் வேறண்டாப்பெல்லாம் முன்னுக்கு விடாயினும் தானே. அப்போ ஃபாதர்கிட்ட கேட்டவாம், நான் 5 மணி பூசைக்கு நாளைக்கு வாரேன்னு என்ன முதல்ல இருக்கா கோயிலுக்கா மண்டாட விட்றீங்களான்ற அந்த அப்படி கேட்டுத்தான் அவை அந்த எந்த 5 மணிக்கு ஒரு பூசை, அப்புறம் 6:30க்கு தான் பெருநாள் பூசை. தூரத்துல இருந்து போறவர்கள் என்ன மாதிரி தங்கு வசதியில அங்க இருக்கு. இப்ப நேரத்துக்கு அறிவிச்சா வீடு மாதிரி வடிவா சாமான்களும் அதுக்குள்ளேயே வேண்டி கடையிடம் இருக்கும். சாமான்கள் பண்ணி சமைச்சு சாப்பிடலாம். அறையாளை இதழைக்கு இருக்குது. கூடுதல சிஸ்டமேட்ட இதுல நண்டது 2 முறையும் அது அங்க இருக்குது. எல்லாருக்கும் அது எங்களுக்கு நல்ல லக்குன்னு சொல்லணும். எல்லாரும் அங்க
இஞ்ச ஃபுல்லா போயிட்டு தாண்டு ஃபாதரால் எடுத்து கொடுத்தது எல்லாருக்கும் வந்தாக்கள் எல்லாரும் வெளிநாடு வந்தாக்களுக்கு அந்த இறக்கம்னு சொல்லி கொஞ்சம் தூரத்தான். அப்ப ஓகே. நாங்கள் 3 பேரும் அப்படி அங்க ஹோட்டல்ல இடம் இல்லையாண்டு எங்களுக்கு நாங்க புறா கடைசி நேரம் கேட்கு புறா கடைசி நேரம் எங்களுக்கு அங்க முன்னாலே கொண்டு அந்த சிஸ்டமேட் இதுலயே கிடைச்சது எங்களுக்கு மேல. அதுல என்னண்டா 5 மணிக்கு சேமால தொடங்கிடும் காது அடைக்கும் ஸ்பீக்கர். உண்மையா சந்தோஷமா இருக்கு. நல்லா எனக்கு நல்லா வருது. என்ன செய்யறது எங்களுக்கு அந்த அப்படியே சந்தர்ப்பம் இப்படி போனா கிடைக்க முடியாது நடுகளும் கிடைக்காது. ஒரே பக்கத்தில் ஹோட்டல் எல்லாம் இருக்கா? ஹோட்டல் வந்து எல்லாம் கொஞ்சம் தூரம் முந்தி இருந்த எல்லாம் கட்டினவே சிஸ்டம் மாதிரி எல்லாம் அது முதல் சொல்லிச்சுன்னா நாங்கள் கொடுக்க முதல்ல ஆக்களை கொடுக்குறோம். உங்களுக்கு பாதம் மாதிரி சிஸ்டம் மாதிரி இருக்கு. இப்ப வேற சிஸ்டம் மாதிரி இல்லை, இனி வருங்காலங்களில் நிறைய கட்டமைக்கப்படும். 2 சனங்கள் போகிறபடி ஆனா அவே அந்த ஹோட்டல் எனக்கு இருக்குது. அந்த இறக்கம் தானே என்ன சொல்லிச்சுன்னா அதுல எல்லாருக்கும் ஹோட்டல் எடுத்துதான் சொல்லிச்சு. நம்ம வெளிநாளேந்து போன ஆக்கள் எல்லாரும் அங்க நிக்கிறதுக்கு ஒரு ரூமா இப்ப கிடைக்க இல்லையாண்டு. ஆனா இருக்குது அங்கனே இறக்கமெண்டா ஒரு இடமா? கடவுளே எனக்கும் தெரியாது. இறக்கம்னு கேள்விப்பட்டேன். இறக்கம்னு சொல்லி சொன்னாலுங்கம்மா, அதாவது பவனியா மன்னர் பறையநலங்குளம் சந்தையில இருந்து மன்னருக்கு போற பாதையில வந்து அந்த இறக்கத்துல இறங்கித்தான் ஸ்டேஷன்ல இப்ப ரெயின்ல போறாக்கள் எல்லாம் அந்த இறக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கித்தான் அப்புறம் அங்கால மடுவுக்கு பஸ்ல போகணும். இல்லாட்டி கால்நடையா நடந்து போகணும். கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் தூரமா இறக்கமும் அந்த மட கோயிலும் தூரமா 8 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். பயங்கரமான காடு, அங்க உள்ளுக்கு விட்டது பயங்கரமான காடு இதண்டு. ஆனா அதுல 2 வழி இருக்கு. ஒன்று வந்து பாலமோட்டை அப்படியே வந்து பெரிய மாடு தம்பனை அந்த அதால வந்து வரலாம் நடந்து வாராக்கள். பூனேரி மன்னர் பக்கம் விடதல் தீவு அந்த பக்கத்துல இருந்து வாராக்கள். மற்றது இப்ப தலைமன்னர்ல இருந்து இப்ப நேவிஸ் பிலிப்பாக்கள் வேற வேணும் என்று சொன்னால் அவை இந்த ரக்கம் வந்துதான் அவை வேற வேணும். அப்ப வேற வேணும். ஆகவே வந்து அந்த ரக்கத்துல இருந்து இதென்ன ஒண்ணு இப்ப கார்ல போறாக்கள் பஸ்ல போறாக்களுக்கு பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு பக்கத்திலேயே கொண்டு போய் நிப்பாட்டுவினோம். மற்றது அந்த காலத்துல வந்து பெரிய பெரிய பண வசதி படத்தை சிங்களாக்கள் காணிகளை எடுத்து தங்களுக்கே வந்து ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி இருந்தவர் சிங்கள வேலைக்காரர். கூடுதலாக நீர்வளம்பு பக்கம் வெனப்புவ மாறவில அந்த பக்கத்துல இருந்து வரக்கூடிய சிங்கள மக்கள். பிறகு காலப்பகுதியில வந்து இப்ப இந்த சண்டைகள் நடந்தது தானே எல்லாம் உடைச்சு எல்லாம் இதண்ட பிறகு நான் நினைக்கிறேன் இப்பவும் திரும்பவும் அந்த ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இப்ப அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அந்த காலத்துல பண வசதி உள்ளாக்கள் தான் செய்தினோம் கட்டிச்சினோம். ஆனா இப்ப வந்து காணியை கொடுத்தால் அங்கால பெரிய பண்டி விரிச்சானா கூட அப்படியே சுத்தி அந்த சுற்றம் உள்ள பெரிய மடு அப்படி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல எல்லாம் காணிகள் நிறையவே இருக்கு. காடு அப்ப அதுகளுக்குள்ள எல்லாம் காணிகள் கொடுத்து இப்ப எல்லாருக்கும் பண வசதி இருக்கு. இப்ப அங்க கனடாவில் இப்ப போய் எப்படி வீடு கட்டுறாங்களோ அதே போல மாதாவிட்டு போய் இருந்து தாங்கி தங்களுடைய குடும்பம் இதன்றதுக்கும் அப்படி கட்டி விடுறாக்களும் இருக்கணும் கண்டு சொல்லி நேரத்துக்கு போறாங்களோ என்ன தெரியல. நாங்க நின்ற மேலதான் மேல அதுல இருந்து ஜன்னலால பார்க்க நிலத்துல சிங்களாக்கள் தங்கட சீலிய சுத்தி வர மரத்தை சுத்தி மறைப்பு படுக்கின நிலத்துல சமைக்கணும். பாம்பு தச்சமையும் பூச்சி ஒரு பூச்சி இட்ட வரைக்கும் அங்கே ஒரு பூச்சியோ புழுவோ வந்து அந்த ஆராதனைக்கு போய் மாதாவின் இதுல நடந்ததுல சரித்திரமே இல்ல. அவ்வளவுக்கு இதண்டு பின்னால சின்ன பிள்ளைகளை கூடிய அப்படி நிலத்துல வச்சு போட்டு இருக்குது. குழந்தை பிள்ளைய நம்பிக்கை ஒரு இதுதான். பக்தி ஒன்று நடக்காது ஒரு நம்பிக்கை தான். எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பண்றோம். அந்த சிஸ்டர் அந்த ஃபாதர் இந்த ஃபாதரோட கதைச்சு அவர் சொன்னார் இப்படி வசதி இல்லை என்ன செய்யறது என்று சொல்ல. அப்ப சொன்னார் இப்படி ஏதோ விஐபிக்கு 4 ரூம் வச்சிருக்குது. சில நேரம் அது இருந்தா உங்களுக்கு தருவினாம்னு சொல்லி. அப்ப பார்த்தா ஒரு சிங்கள குடும்பத்துக்கும் எங்களுக்கும் 2 ரூம் தந்தவை. மற்ற 2 ஃபாதர்ஸ் வேற ஒரு பெரிய ஆக்களாரோ வாரான்னு சொல்லி அவைய கொடுத்தது. நல்ல காலம் எங்களுக்கு அப்படி பக்கத்துல 5 நிமிஷம் கோயிலுக்கு நடந்து போறோம். அப்படி கிட்ட கிடைச்சது. அப்படி எத்தனை வருஷத்துக்கு முதல்? 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப போன இப்ப சில நேரம் வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் செய்திருப்பேன் மீதும். அதாவது இப்ப முக்கியமான ஆட்கள் சொன்னால் கவர்மெண்ட் ஜிஐ இருக்கணும் தானே. கவர்மெண்ட் அவைகள் மற்றது போலீஸ் சூப்பரிண்டன் அப்படி எப்படி பெரிய பெரிய பதவி உள்ள ஆட்கள் அப்ப அப்படியான ஆட்களுக்கு டிஆர்ஓ அப்படின்னு சொல்லி முக்கியமான பதவி உள்ள ஆட்களுக்கு வந்து அவர்களுக்கு எப்பவுமே அந்த ரிசர்வ் பண்ணி அந்த இதை வச்சிருப்பேன். அந்த காலத்துல நான் இந்தியாவில வந்து பள்ளிக்கூட வக்கன்ஸுக்கு அதில் வாரது வந்து அக்கா வீட்டில் வந்து தங்கிட்டேன். தலைமன்னர் வந்து கப்பலால் வந்து வாங்கி அக்கா வீட்டில் வந்து ஐண்டாவது சோல் கார்பரேஷன் மன்னர் டவுனுக்குலாம் இருந்தது உப்பு கூட்டு ஸ்தாபனம், தேசிய உப்பு கூட்டு ஸ்தாபனம். அப்போ அக்காவின் மச்சான் வந்து அங்கே வேலை செய்து கொண்டு இருந்தவர். அப்போ அக்காவின் குவார்ட்டர்ஸில் தங்கி இருந்தது. அக்காவுக்கு ஒரு மகன்
ஷண்ணையும் கூட்டிக் கொண்டு, அவருக்கு பேர் ஷண், அவரையும் கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு போகிறது. அப்போ அங்கே போனால் கோயிலில் வந்து மொட கோயிலில் சக்ரிஸ்டியனாக இருந்தது எங்களுடைய சில்லாலே மரியநாயகமும் அவருடைய மனைவி மனோவரியும் தான் இருந்தது. இந்த மனோவரியின் அப்பா வந்து அவர் தகப்பன் வந்து அவர் இளவல பெரிய கோயிலில் வந்து அவர் பஸ்தியாம்பிள்ளை உபதேசியார் என்று சொல்லி அவர் உபதேசியாக இருந்தவர். அதே மாதிரி அவருடைய மகளுக்கும் வந்து பெரிய மடுவில் வந்து மடு கோயிலில் வந்து அவர்களுக்கு அந்த வசதியை செய்து கொடுத்து அவைகள் தான் அங்கே சக்ரிஸ்டியன உபதேசியாராக இருந்தவர். அப்போ அந்த காலத்தில் நான் போனால் பெரிய குஞ்சு குளம் உயிலங்குளம் பையங்கள் ஞானம் மைக்கேல் என்று சொல்லி, அப்போ அந்த 10 மணிக்கு அங்கே ஒரு பூசை நடக்கும். ஃபாதர் சார்ல்ஸ் ஆண்டனி இருந்தவர். அப்போ போய் லத்தின்லாம் பூசை நடக்கும், அந்த 10 மணி பூசை. அப்போ லத்தின் பாட்டுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு அது சின்ன வயதில் இருந்தே நல்ல இது. அப்போ அந்த பூசையில் இருந்து இதண்டு போட்டு இதண்டு. ஆனால் அங்கே நடந்த ஒரு விஷயம், அதுதான் ஒரு பெரிய பயங்கரமான இது. அன்றைக்கு நானும் என் அக்கா அண்ணமானும் சாக வேண்டிய ஒரு நேரம் குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருந்த நாங்கள். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஜிஎஸ் கிராம சேவர் அவற்றை குவார்ட்டர்ஸ்லாம் தங்கியிருந்தேன். நான் தங்கியிருந்துட்டு பூசைக்கு போயிட்டு அந்த வர்ற நேரம் அப்போ இந்த பிரபாகரனாக்கள் இந்த பிரச்சனை இன்ஸ்பெக்டர் பஸ்தியாம்பிள்ளைய போன பெரியதமான காட்டுக்குள்ளே சுட்டுட்டு டைகர்ஸ் வந்து சுட்டுட்டு கிணத்துக்களை போட்டுட்டு போன காலம். அப்போ போலீஸ் வந்து எல்லாம் ரோட்டை வந்து ரவுண்ட் பண்ணி எல்லாம் மிதந்துட்டாங்க. அப்போ நான் ஒரு பொழுதுபட்ட நேரம் தான் தம் பிள்ளையை கூட்டிக் கொண்டு பேக்கையும் கொண்டு போக ஃபேன்ஸை பண்ணாங்க. நான் திடுக்கிட்டுட்டேன். அப்போ பிறகு விதான ஜிஎஸ் அவர் ஓடி வந்து சொன்னார், இல்லை மொன்போட் ஓடி வந்து சொன்னார், இல்லை அவர் இந்த ஃப்ரெண்ட் தான், அவர் இங்கே தான் வந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி. இல்லாட்டி அன்றைக்கு கேன்சப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. அன்றைக்கு அவங்க இருந்த இதுக்கு டைகர்ஸ் சொல்லி அவங்களை அழிஞ்சுட்ருப்பாங்க. அப்படி ஒரு பயங்கரமும் நடக்கிறது. அப்படி அந்த மடுவை பொறுத்தளவில் எனக்கு ஒரு பெரிய மாலோ மன்னர் போனால் நாடுகள் மடு கோயிலுக்கு போயிட்டு வர்றது. இனி அங்கே இருந்தாக்கள் எல்லாம் தெரியும். அந்த கேண்டீன் நடத்தின கூட பழக்கமா இருந்தா கொஞ்சம் வசதியே உண்மையை பொறுத்தளவில் அங்க போனா ஒரு பெரிய நீங்க எத்தனை வருஷம் பண்ணா போய்? நானும் இப்ப இங்க போயிட்டு வாங்க. இப்ப நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. என்ன தெரியாது, மனோரியம் மரியநாயமும் இருக்கிறமோ தெரியாது. இனி மரியநாயத்திலே ஒரு சிறிய சிறப்பம்சம், அவர் உபதேசியா இருந்தாலும் அங்க வந்து ஓகன் வந்து பிளே பண்றது அவர் தான், மரியநாயகம் தான். அவர் எல்லாம் லத்தின் பாட்டுகள் அதுகள் தமிழ் பாட்டுகள் எல்லாம் இதெல்லாம். அப்போ அந்த பாடுற பிள்ளைகள் ஞானம் மைக்கேல் என்று சொல்லி அவங்கெல்லாம் பூசைக்கு தான். ஆனால் கட்டடங்கள் எல்லாம் புதுப்பிச்சிருப்பார்கள். ஒன்றும் இல்லை. அதாவது பண்டு விரிச்சான் வரைக்கும் அங்கே கட்டடங்கள் ஒன்றுமே இல்லை. ஏன்னா போலீஸ் இல்லை இல்லை இப்போ 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 நீங்கள் போய் வருஷ கணக்காக போச்சு தானே, ஆண்டு கணக்கா. அப்போ இப்போ எல்லாம் புதுப்பிச்சிருப்பாங்க. 2004ஆம் ஆண்டு பிள்ளைகளையும் குட்டிகள் எல்லாரும் போயேக்கே ரோட்டுகள் எல்லாம் கண்டுகள் மாதிரி, கார்கள் போயில பட்டான்னு வண்டியில போன மாதிரி தானே இருக்கும். இப்ப எல்லாம் நல்ல வடிவா எல்லாம் திருத்தி இப்ப ரோட்டெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்ப எனக்கு கொஞ்சம் அந்த போனாங்க என்னால முன்னாடி நிக்கலாம், கொண்டு நிக்கிறோம் இல்லையா போனோம். அந்த ரூம் தந்துச்சுன்னா அப்படி எங்களுக்கு அந்த வசதி கிடைக்கும். நான் கடைசியா போனது மடமாதாவட்டம் 77ஆம் ஆண்டு. அந்த பிரச்சனைகள் தொடங்கி அந்த சுட்ட இதுக்குள்ள மற்றது எம்பி சுசதாசனாக்கள் அப்படி அவைகளை அரெஸ்ட் பண்ற அப்படி அந்த நிலையில தான் நான் போனது அங்க. அப்போ உண்மையிலேயே ஒரு மாதிரி மாந்தையால திருக்கேதீஸ்வரம் வந்து அப்படியே பிள்ளையோட நான் வந்து சேர்ந்துட்டேன் வீட்டை வந்து. இதை சொல்ல அக்கா சொன்னா போகணும்னு சொல்லி சொன்னாங்க, போயிட்டு வந்தேன்னு சொல்லி அப்படியே எல்லாம் தேவதாயிட்ட கிருபியாலே எல்லாம் நடந்தது. இதெல்லாம் ஒவ்வொரு அனுபவங்களுக்குமா. 77க்கு பிறகு நான் மடவுக்கு போயிருந்தேன். பிறகு அப்படியே திரும்பவும் இந்தியாவுக்கு வந்துட்டு நான் போயிட்டு வாங்குவோம். இந்த வருஷம் அம்மாட்ட நேற்று கடன் வச்சுட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் போகலான்னு இருந்தேன். பெருநாளுக்கு போய்தான் சந்தோஷமா இருக்கும். ஆனா பெருநாள்ல போனா மண்டாடையில சும்மா நாள்ல போனா சாமி கும்பிடத்தானே போறோம், புதன பார்க்க போறதானே. வாணி முக்கியமாக அந்த காலம் வந்து மாம்பழம் ஆடி ஆவணி மாம்பழம் கருத்த கொழும்பான் மாம்பழம் கண்டே இந்த சிங்களாக்கள் வருவினோம் கொண்டு அரிசி புட்டு அவிச்சு. இதே நேரத்துல அங்க வாடகைக்கு பாத்திரங்கள் மண்பான சட்டிகள் எல்லாம் வாடகைக்கு விடுவார். ஒரு இது ரச்சிக்கடை எங்கடையாக்கள் புங்குடுதி விழாக்கள் வந்து ரச்சிக்கடை திறந்து அவர் பெரிய அந்த மாதிரி இல்லைண்ணா எல்லாரும் தந்த இண்டிவிஜுவலாகவும் வந்து விட்டு
சும்மா வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் பிசைஞ்சு போட்டு ஏதோ விட்டு விட்டு வேற கேக்குது. இதில் ஞானான சகோதரர்கள் வந்தால் வாருங்கள் சிந்தனைக்கு பணி செலுத்த ஆரம்பிப்போம். ஆமாம் சரி. தொடரும் நன்றி அண்ணா, நன்றி. தொடர்ந்து இல்லை கொள்வோம். என்றால் அந்த மடுவும் மடுமலாவிட பெருமைகளை பற்றி தான் பேசணும். அதுதான் இன்றைய நாளில் போன முறை வந்துட்டாவா? இல்லை இல்லை பணி செய்யணும் ஆரம்பிக்க அப்புறம் சரி. சொல்லுங்கள். நன்றி நன்றி வணக்கம். நன்றி. நிறைவு குறைந்தது மும்மத சிந்தனை நேரம் இணைந்த ரஜினி அக்கா மற்றும் டேவிட் அண்ணா மற்றும் பாலம் பிள்ளையர்கள் எடுத்திருந்தார்கள். நன்றி வணக்கம்.